வணக்கம். தமிழக சட்டமன்ற தேர்தல் பரபரப்பா போயிட்டு இருக்குது. திமுக, காங்கிரஸ் மோதல் அப்படின்றது அதிகரிச்சுட்டே தான் இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம். ஸோ ராகுல் காந்தி இங்க வருவாரா? பிரச்சாரம் பண்ணுவாரா? அப்படின்ற கேள்விகள் வந்துட்டு எழுப்பப்பட்டுட்டே இருக்குது. ஸோ இது சம்பந்தமா முகுல் வாஸ்னிக் கிட்ட கேட்கும் பொழுது அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ராகுல் 2 பிளான் வச்சிருக்கிறாரு. ஒண்ணு தனியா அவரே வந்துட்டு ஒரு 2, 3 இடத்துல பிரச்சாரம் பண்ற மாதிரி, அல்லது திமுக தலைவரோட திமுக கூட சேர்ந்து ஒரு பொதுக்கூட்டம் போடுற மாதிரி 2 பிளான் இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தாரு. அடுத்தது கிரீஷ் ஜோடங்கர் பேசும்பொழுது, ராகுல் காந்தி வர ரெடியா தாங்க இருக்கிறாரு. ஸோ அது சம்பந்தமான டேட்ஸ நாங்க டிஎம்கே கிட்ட கேட்டிருக்கிறோம். ஸோ அவங்க எப்ப அலாட் பண்ணி தராங்களோ, அந்த டேட்டுக்கு ஏத்த மாதிரி ராகுல் காந்தி வந்துருவாரு. நீங்க பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஸோ இந்த நேரத்துல இன்னொரு செய்தியும் நம்ம நேத்து பார்க்க முடிஞ்சது. சேலத்துல இன்னைக்கு திமுகவினுடைய மாநாடு நடைபெறவிருக்கிறது. ஸோ அந்த மாநாட்டுல ராகுல் காந்தி கலந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புல இருந்து கேட்டிருந்தாங்க அப்படின்னும், இன்னைக்கு வரைக்கும் பதில் வரல அப்படின்றத நேத்தைக்கு செய்தியா நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ இன்னைக்கு மீட்டிங் நடக்குது அப்படின்றதுனால, நேத்தைக்கு வரைக்குமே அவர் வராரா வரலையான்னு தெரியல அப்படின்றதுனால, அவர் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறைவு, வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றத நம்ம கவனிக்க முடியுது. சேலத்துல அதுவும் குறிப்பா வந்துட்டு அதிமுக ஸ்ட்ராங்கா இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம். எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒரு மாவட்டமும் கூட. ஸோ அந்த மாவட்டத்துல அங்கிருந்து நம்ம காங்கிரஸ், திமுக 2 பேரும் சேர்ந்து ஒரு மாநாட்ட நடத்தணும் அப்படின்னா, அது ஒரு நல்ல கீழ இருக்கக்கூடிய தொண்டர்கள் வரைக்கும் எடுத்துட்டு போகும். வாக்கை பெற்றுக் கொடுக்கும். வெற்றிக்கு ஒரு வழியா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு திமுக நினைச்சாங்க அப்படின்னும், காங்கிரஸ் தலைமை கிட்ட கேட்டாங்க அப்படின்னும், ராகுல் காந்தி தரப்புல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இப்ப வரைக்கும் எந்த விதமான ரெஸ்பான்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எங்க ராகுல் காந்தி வரல விடுங்கங்க. மல்லிகார்ஜுன கார்கே வரலாம், பிரியங்கா காந்தி வரலாம். ஸோ இவங்க கூட வரலையே, ஏன் இப்படி தமிழகத்தை புறக்கணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி திமுகவினுடைய உடன்பிறப்புகள் அப்செட்ல இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம கவனிக்க முடிகிறது. ஸோ ராகுல் காந்தி வரதுக்கு ரெடியா இருக்காரு. திமுக டைம் கொடுத்தாங்கன்னா நாளைக்கே வந்துருவார் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸ் தரப்புல இருந்தோம். ஏங்க நாங்க டைம் எல்லாம் கொடுத்து இந்த இதுக்கு வாங்கன்னு சொல்லிட்டாங்க. அவரு தாங்க வரமாட்டேங்கிறாரு. அவர்கிட்ட இருந்து தான் ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திமுக தரப்புல இருந்தும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ராகுல் இந்த தொகுதி பங்கீடு சம்பந்தமான விஷயத்துல திமுக காங்கிரஸை நடத்தினதுல ரொம்பவே அப்செட்ல இருக்கிறாரு. இன்னமும் அந்த ஒரு விஷயம் வந்துட்டு அவருடைய மனசுல அப்படியே இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் ஒரு மீட்டிங்காவது அவர் வருவாரு அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்க்கப்படுது. ஸோ இப்படியா வந்துட்டு வருவாரா வரமாட்டாரா? அட்லீஸ்ட் அவர் இல்லைன்னா மல்லிகார்ஜுன கார்கே, பிரியங்கா காந்தி இவங்களாவது வருவாங்களா அப்படின்ற மாதிரி திமுக வந்து எதிர்பார்ப்புல கொஞ்சம் அதிருப்தியில இருக்கிறாங்க. என்ன சொல்லி சமாளிக்கிறதுன்னு தெரியாம இங்க இருக்கக்கூடிய தமிழக காங்கிரஸ் தலைவர்களும் வந்துட்டு ஒரு இக்கட்டான சூழல்ல இருக்கிறாங்க அப்படின்றத நாம பார்க்க முடிகிறது. ஸோ பார்க்கலாம் ராகுல் காந்தி வராரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு வரக்கூடிய நாட்கள்ல. மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.